ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் சனிக்கிழமை. திருத்தூதர் பவுல் மனமாற்ற விழா. புனித பவுலின் மனமாற்றம் திருத்தூதர் பணியில் 3 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 9வது பிரிவு 1 22, 2 22வது பிரிவு 6 21 மற்றும் 26வது பிரிவு 3 21. 9வது பிரிவில் பவுலடியாரின் மனமாற்றத்தை பற்றி திருத்துதர் பணி ஆசிரியர் புனித லூக்கா தன் கைப்பட எழுதுகிறார். 22வது பிரிவில் பவுலடியாரே நேரடியாக தன்னுடைய சாட்சிய வாழ்க்கை வழியாக தமக்கு ஏற்பட்ட தமஸ்கு சாலை அனுபவத்திலிருந்து யூதர்களுக்கு அதை எடுத்துரைக்கிறார். 26வது பிரிவில் செசாரியாவில் வாழ்ந்த புறையினத்து மக்களுக்கு தன் சாட்சிய வாழ்க்கையை தமஸ்கு சாலை மனமாற்றத்தின் வழியாக பவுலடியாரே மீண்டும் விளக்குகிறார். பவுலடியாரின் மனமாற்றம் தொடக்க திரு அவைக்கு மிக முக்கியமான பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். ராபியும் பரிசேயருமான கமாலியேலின் மாணவர் இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். தமஸ்கு செல்லும் வழியில் இயேசு உயிர்த்தெழுந்த மகிமையுடன் அவருக்கு தோன்றினார். பவுல் மனம் மாறினார். பிறகு பிறையினத்து அப்போஸ்தலராக அவர் தன்னை உருவாக்கிக் கொண்டார். திருத்தூதர்களின் காலகட்டத்தில் மிகப்பெரிய நற்செய்தி பணியாளனாக இருந்தவர் புனித பவுல். சிசிலியாவில் உள்ள தார்சீசில் பிறந்ததால் ரோமை குடிமகன். பெஞ்சமின் வரிமளவில் பிறந்ததால் இவர் ஒரு யூதர். சவுல் என்பது இவருடைய எபிரேய பெயர். எனவே இவர் ஒரு எபிரேயன். இவர் பரிசேயராக இருந்ததால் மோசையின் சட்டத்தை துல்லியமாக கற்றுத்தெளிய பெரிய ராபியான கமாலியேல் இருந்த எருசலேமுக்கு அவருடைய பெற்றோரால் அனுப்பி வைக்கப்பட்டார். படிக்கும் போதே கூடாரம் செய்யும் தொழிலையும் கற்றுக்கொண்டார். தேவானை கல்லால் எரிந்து கொன்ற போது அந்த நிகழ்விற்கு சம்மதம் தெரிவிக்கும் பார்வையாளர் போல மற்றவர்களுடைய துணிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். சவுலுக்கு மனமாற்றத்தின் பொறி அந்த இடத்திலேயே தட்டியது. இயேசு என்ற ஒருவருக்காக இப்படியும் ஒருவர் தியாகம் செய்கிறாரே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே என்ற உண்மை அவருக்கு பட்டது. ஆனால் அது அவருக்கு புரியவில்லை. எனவே சட்டம் முழுமையை தர முடியாது என்கின்ற ஒரு தேடலில் இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு புதுமையான முறையிலே தமஸ்கு சாலை அனுபவம் அவரை தலைகீழாக திருப்பி போட்டது. சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார். 3 நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டார். நூற்றுக்கணக்கான யூதர்கள் புறையினத்தாரை மனம் மாற்றினார். திரு அவை சமூகங்களை ஆங்காங்கே நிறுவினார். 14 கடிதங்களை எழுதினார். செசாரியாவில் உள்ள சிறைச்சாலையில் 2 ஆண்டுகள் அடைக்கப்பட்டார். இன்னும் 2 ஆண்டு காலம் ரோமையில் உள்ள வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டார். கடைசியில் ரோமையில் உள்ள ட்ரேஃபோன்டானே என்கின்ற இடத்தில் தலை வெட்டுண்டு மறைசாட்சி மரணம் அடைந்தார். பவுலின் ஆன்மீக பயணம் ஒரு ஆன்மீக அனுபவம் நிறைந்த பயணம். அவர் சிந்தனை, சொல், செயல், அணுகுமுறை எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்பட்டு நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர் மேற்கொண்டார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்பது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல, அவருடைய இறை அனுபவத்தின் உச்சம். நமக்கு இன்றைய விழா தரும் படிப்பினை என்ன? 1. சவுல் பவுலாக மாறிய ஆன்மீக அனுபவம் நம் வாழ்க்கையிலும் தலைகீழ் மாற்றம் வேண்டும் என்றும் தூய ஆவியாரின் அபிஷேகத்தால்
நம் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கிறது. 2. பவுல் தன்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையினால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் அதே சான்று வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறது. 3. வாழ்வது நான் அல்ல, மாறாக என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று நாம் மறு கிறிஸ்துக்கள், நாம் வீதியில் நடைபோடுகின்ற மற்றொரு கிறிஸ்து என்பதனை உணர்ந்து சமூகத்திற்கும் அன்பியத்திற்கும் ஏற்ற வாழ்வோம். ஆமீன்.